தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்கிலேசத்தினாலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். And you can see that when David was been greatly distressed by the men, and they have planning to stone him against David, but David make a decision. He strengthened himself in the Lord. எல்லாம் போய்விட்டது தேவனுடைய பிள்ளைகளே. Everything David lost. ஆனாலும் தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்துகிறான். David take the strengthened by the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பாருங்க, நாங்க காண்கிறவைகள் எல்லாம் அது நித்தியமானவைகள் அல்ல, அநித்தியமானவைகள். And the worldly things whichever you see, they shall not be permanent, they shall perish. எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேண்டும். We need a house for to live. போக்குவரத்துக்கு ஒரு கார் வேண்டும். We need a vehicle to transport. எல்லாம் பாருங்க நிரந்தரமானவைகள் அல்ல. They are not the permanent one, they are the temporary one. ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, அவைகளை அவன் இழந்து போனான். Everything whatever David has in his life, he lost everything. ஆனால் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். But he strengthened himself in the Lord. ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன இல்லாட்டியும் பரவாயில்லை, முதலாவது தேவனுக்குள்ளே நாங்கள் எங்களை திடப்படுத்தும் போது என்னத்தை நாங்கள் இழந்தமோ அவைகளை திருப்பி பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டுவார்.